இந்த வீடியோவில் 11th எத்திக்ஸில் செகண்ட் லெசன் சிந்துவெளி நாகரிகம் மொத்தமாக 115 வினாக்கள் இருக்கு. இந்த 115 வினாக்களை மட்டும் நீங்கள் பார்த்தாலே இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே வரலாறில் 6th 9th 11thலாம் சிந்துவெளி நாகரிகம் கவர் ஆகிற எல்லா டாப்பிக்குமே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உலகில் தோன்றிய சிறந்த நாகரிகங்களில் ஒன்று சிந்துவெளி நாகரிகம். பிராகுயி என்னும் திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வரும் பகுதி பலுச்சிஸ்தானில். பிராகுயி என்னும் திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வரும் பகுதி எதுனா பலுச்சிஸ்தான். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உண்கலன்கள் அதாவது பாத்திரங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரப்பலகை, மண் சிற்பி, வெண்கல கிண்ணி, இது எல்லாமே தான். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் என்னென்னா மரப்பலகையில் மண் சிற்பி, வெண்கல கிண்ணி. தரைவழி போக்குவரத்திற்கு சிந்துவெளி மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டவை எருதுகள். தரைவழி போக்குவரத்திற்கு சிந்துவெளி மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது எதுனா எருதுகள். லோத்தல் துறைமுகம் மூலமாக வாணிகம் நடைபெற்ற நாடுகள் எகிப்து மற்றும் மெசபடோமியா. லோத்தல் துறைமுகம் மூலமாக வாணிகம் நடைபெற்ற நாடுகள் எதுனா எகிப்து மற்றும் மெசபடோமியா. இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் எதுனா சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள். யார் யார்னா திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள், முந்தைய ஆஸ்ட்ரோலாய்டுகள். சிந்துவெளி மக்கள் யாரை போல் தலையில் முண்டாசு கட்டினர்? மங்கோலியர்களை போன்று சிந்துவெளி மக்கள் யாரை போல் தலையில் முண்டாசு கட்டினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மங்கோலியர்களை போன்று. சிந்துவெளி மக்கள் போரில் பயன்படுத்திய கருவிகள். போரில் பயன்படுத்திய கருவிகள் எதுனா கோடாரி, ஈட்டி, வில், அம்பு, கவன், கத்தி, கதாயுதம். சிந்துவெளி மக்கள் போரில் பயன்படுத்திய கருவிகள் என்னன்னு கேட்பாங்க. கோடாரி, ஈட்டி, வில், அம்பு, கவன், கத்தி, கதாயுதம். சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படும் தமிழ் எழுத்துக்கள் யாவை? சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படும் தமிழ் எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ழ, ந, ல, ர, ந. இந்த 5 எழுத்துக்களும். சிந்துவெளி நாகரிகம் எவ்வகையான நாகரிகம் என அழைக்கப்படுகிறது? சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். தொடக்க கால கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ள பல இடப்பெயர்கள் காணப்படும் நாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடக்க கால கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ள பல இடப்பெயர்கள் காணப்படும் நாடுகள் எதுனா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். நகர வாழ்க்கையின் கூறுகளை பற்றி கூறியவர் ஷில்டே. நகர வாழ்க்கையின் கூறுகளை பற்றி கூறியவர் யாருன்னா ஷில்டே. சிந்துவெளி மக்களின் தரைவழி வணிகம் நடைபெற்ற நாடுகள் தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து. இதெல்லாம் சிந்துவெளி மக்களின் தரைவழி வணிகம் நடைபெற்ற நாடுகள். இதெல்லாம் பாருங்க, தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து. சிந்து ஆற்றங்கரையில் தோன்றி வளர்ந்தமையால் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிந்துவெளி நாகரிகம்னு. சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்கள் என கூறியவர்கள் சர் ஜான் மார்ஷல், ஆர்.டி. பானர்ஜி மற்றும் ஹீராஸ் பாதிரியார். சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு யார் சொன்னதுன்னா சர் ஜான் மார்ஷல், ஆர்.டி. பானர்ஜி மற்றும் ஹீராஸ் பாதிரியார். மொகஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருட்களில் அதிகம் கிடைக்கப்பெற்ற பொருள். மொகஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருட்களில் அதிகமாக கிடைக்கப்பெற்ற பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோழிகள். சிந்துவெளி நாகரிகத்தில் சிறப்புற விளங்கிய துறைமுகங்கள் புரோச் மற்றும் காம்பே. சிந்துவெளி நாகரிகத்தில் சிறப்புற விளங்கிய துறைமுகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோச் மற்றும் காம்பே. சிந்துவெளி நாகரிகம் எந்த ஆண்டு முதலில் கண்டறியப்பட்டது? 1921 சிந்துவெளி நாகரிகம்
முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1921. பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் தமிழகத்தை எவ்வாறு அழைத்தார்கள்? திரிமிலிக்கே. பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் தமிழகத்தை எவ்வாறு அழைத்தார்கள்னா திரிமிலிக்கே. சிந்துவெளி மக்களின் சாதாரண பொழுதுபோக்கு விளையாட்டுகள் பகடைக்காய், சொக்கட்டான், சதுரங்கம். சிந்துவெளி மக்களின் சாதாரண பொழுதுபோக்கு விளையாட்டுகள் எதுனா பகடைக்காய், சொக்கட்டான், சதுரங்கம். அளக்கும் கலையை அறிந்தவர்கள் ஹரப்பா மக்கள். அளக்கும் கலையை அறிந்தவர்கள் யார்னா ஹரப்பா மக்கள். பழைய பஞ்சாபின் மாண்ட்கோமரி மாவட்டத்தில், அதாவது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல, ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் எது? அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் எதுனா ஹரப்பா. தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என அழைத்தவர் நந்திவர்ம பல்லவன். தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என அழைத்தவர் யார்னா நந்திவர்ம பல்லவன். சிந்துவெளி மக்களின் விளையாட்டில் மரத்தாலும் மற்றும் களிமண்ணாலும் செய்யப்பட்டவை சதுரங்க அட்டை, சதுரங்க காய்கள். இது எல்லாமே மரத்தாலும் களிமண்ணாலும் செய்யப்பட்டது. நீளத்தை அளக்க சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய அளவீடு அடி. நீளத்தை அளக்க சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய அளவீடு எதுனா அடி. சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது? இது ரொம்ப முக்கியம், பாருங்க. சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் நாட்டில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1922. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ. 70 அடி உயரமுள்ள மண்மேடு எதுனா மொகஞ்சதாரோ. எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1922. கங்காதேவி எழுதிய நூல் மதுரா விஜயம். கங்காதேவி எழுதிய நூல் எதுனா மதுரா விஜயம். சிந்துவெளி மக்கள் கீழ்கண்ட எவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர்? சிந்துவெளி மக்கள் கீழ்கண்ட எவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசை, நாட்டியம், காளை சண்டை, கோழி சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பு, இதெல்லாம் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி மக்கள். சிந்துவெளி மக்களின் கடவுள் வழிபாடு எவ்வாறு இருந்தது? இயற்கை மற்றும் பெண் தெய்வ வழிபாடு. சிந்துவெளி மக்களின் கடவுள் வழிபாடு எவ்வாறு இருந்ததுன்னா இயற்கை மற்றும் பெண் தெய்வ வழிபாடு. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டவர் சர் ஜான் மார்ஷல். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டவர் யார்னா சர் ஜான் மார்ஷல். தமிழ்நாட்டை திராவிட தேசியம் எனவும் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் எனவும் எந்த நூலில் கங்காதேவி குறிப்பிட்டுள்ளார்? மதுரா விஜயத்தில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் எனவும் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் எனவும் எந்த நூலில் கங்காதேவி குறிப்பிட்டுள்ளார்னா மதுரா விஜயம் என்ற நூலில். சிந்துவெளி மக்களால் பயன்படுத்தப்பட்ட வேறு மருத்துவ பொருட்கள் எவை? சிந்துவெளி மக்களால் பயன்படுத்தப்பட்ட மருத்துவ பொருட்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மான், காண்டாமிருகத்தின் எலும்புகள், பவளங்கள் மற்றும் வேப்பந்தலைகள், இதெல்லாம் மருந்தாக பயன்படுத்தினார்கள். யாருன்னா சிந்துவெளி மக்கள். மான், காண்டாமிருகத்தின் எலும்புகள், பவளங்கள் மற்றும் வேப்பந்தலைகள். பெண் உருவம் பொறித்த முத்திரைகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? பெண் உருவம் பொறித்த முத்திரைகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? ஹரப்பால. சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகத்துடன் ஒப்பிட்டவர் சர் ஜான் மார்ஷல். சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகத்துடன் ஒப்பிட்டவர் யார்னா சர் ஜான் மார்ஷல். பழங்கால தமிழை பிற மொழியினர் எவ்வாறு குறிப்பிட்டு வந்தனர்? திரிமிலா, திரவிடா, திராவிடா. சிந்துவெளி மக்கள் கண், காது, தொடை, தோல் நோய்களை சரி செய்ய எதை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் கண், காது, தொடை, தோல் நோய்களை சரி செய்ய எதை பயன்படுத்தினார்கள்னா கட்டில் வகை மீன் எலும்புகளை.
கீழ்கண்டவற்றில் சிந்துவெளி மக்களின் வழிபாட்டு முறைகளில் அடங்குபவை. சிந்துவெளி மக்களின் வழிபாட்டு முறைகளில் எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாய் தெய்வ வழிபாடு, பசுபதி வழிபாடு, விலங்கு வழிபாடு. இதில் பாருங்க, தாய் தெய்வ வழிபாடு, பசுபதி வழிபாடு, விலங்கு வழிபாடு, நீர் வழிபாடு, மர வழிபாடு, சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு. இது எல்லாமே வரும். மேற்கண்ட அனைத்துமே சரிதான். சர் ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது எனவும் இதன் காலம் என்னவென்றும் குறிப்பிட்டுள்ளார். யாருன்னா சர் ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது எனவும் இதன் காலம் என்னவென்று இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிமு 3250 முதல் 2750 வரை இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் என உறுதி செய்தவர் மார்டிமர் வீலர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் அப்படின்னு உறுதி செய்தவர் யாருன்னா மார்டிமர் வீலர். சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்ய எத்தனை வழிமுறைகளை பின்பற்றினார்கள்? அதில் 3 வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புதைக்கிறது, ரெண்டாவது எரிப்பது, மூணாவது பார்த்தீங்கன்னா இறந்த உடலை ஊருக்கு வெளியே வச்சு பறவைகள் விலங்குகள்லாம் உண்ணும்படி வைக்கிறது. ஃபர்ஸ்ட் புதைக்கிறது, ரெண்டாவது எரிக்கிறது, அடுத்தது விலங்குகள் உண்பதற்கு. அமர்ந்த நிலையில் உள்ள மகாயோகி உருவம் பொறித்த முத்திரை கண்டறியப்பட்ட இடம் ஹரப்பால. அமர்ந்த நிலையில் உள்ள மகாயோகி உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரை எங்கு கண்டறியப்பட்டதுன்னா ஹரப்பால. கீழ்கண்டவற்றில் சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் கண்டறியப்பட்ட இடங்கள். சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன். இது எல்லாமே முக்கியமான இடங்கள். சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன். சிந்துவெளி நாகரிகம் எந்த நாகரிகத்திற்கு முன் வளர்ச்சி அடைந்த நகர நாகரிகமாகும்? ஆரிய நாகரிகத்திற்கு முன் வளர்ச்சி அடைந்த நகர நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகத்திற்கு முன் வளர்ச்சி அடைந்த நகர நாகரிகம். தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்ட இடங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்ட இடங்கள் எதுனா அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை. அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை. சிவனுக்குரிய திருமுகம் எத்தனை முகங்களை கொண்டது மற்றும் பசுபதி என்பது எதற்கான கடவுள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவனுக்குரிய திருமுகம் எத்தனை இருக்குன்னா 3 முகம். அதே மாதிரி பசுபதி என்பது எதற்கான கடவுள்னா விலங்குகளின் கடவுள். விலங்குகளின் கடவுள் என்னன்னா பசுபதி. சிவனுக்குரிய திருமுகம் எத்தனை முகங்கள்னா 3 முகம். தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்கும் நாகரிக சின்னங்கள் கண்டறியப்பட்ட இடங்கள். தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்கும் நாகரிக சின்னங்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. எந்தெந்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் மற்றும் அரிக்கமேடு. இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் சங்ககால வசிப்பிடம் கீழடி. இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் சங்ககால வசிப்பிடம் எதுனா கீழடி. இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் பழக்கம் யாரிடம் காணப்பட்டது? சிந்துவெளி மற்றும் பண்டைய தமிழர்களுக்கு. தமிழகத்தின் ஆண் கடவுளாக போற்றப்படும் மரம் அரச மரம். பெண் கடவுளாக போற்றப்படும் மரம் எதுன்னு கேட்டாங்கன்னா வேப்ப மரம் வரும். ஆண் கடவுளாக போற்றப்படும் மரம் எதுனா அரச மரம். தற்போதைய பாகிஸ்தானில் வழக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டு இடப்பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன வரும்னா மயிலம், மானூர், கொர்க்கை, நாகல், தொண்டி, ஆரணி, கண்டிகை. இதெல்லாம் தற்போதைய பாகிஸ்தான் வழக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டு இடப்பெயர்கள். கீழடி அகழாய்வு களம் எங்கு அமைந்துள்ளது? சிவகங்கை மாவட்டம். கீழடி அகழாய்வு களம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சிவகங்கை மாவட்டம். சிந்துவெளி மக்களால் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட உருண்டை வடிவ தாழிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன?
ஈமத்தாளிகள்னு சிந்துவெளி மக்களால் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட உருண்டை வடிவ தாளிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா ஈமத்தாளிகள்னு. தமிழகத்தின் பெண் கடவுளாக போற்றப்படும் மரம் வேப்ப மரம். ஆண் கடவுளாக போற்றப்படும் மரம் வந்து என்னன்னா அரச மரம். பெண் கடவுள்னு கேட்டாங்கன்னா வேப்ப மரம். தற்போதைய ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள். ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள் என்னன்னா ஆளூர், ஆசூர், செஞ்சி, இஞ்சூர், குந்தா, நாக்கல், தானூர், பாடூர். இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள். இதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள் பார்த்துருப்போம். அதில் என்னெல்லாம் பார்த்தோம்னா மயிலம் பார்த்துருப்போம். அடுத்து மானூர், கொர்க்கை, தொண்டி, இது எல்லாமே பாகிஸ்தானுக்கானதை பார்த்துருப்போம். அடுத்தது ஆரணி, கண்டிகை பார்த்துருப்போம். தமிழ்நாட்டின் முதல் பெரிய அகழாய்வு களம். தமிழ்நாட்டின் முதல் பெரிய அகழாய்வு களம் எதுனா ஆதிச்சநல்லூர். சிந்துவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வணிகம் மேற்கொண்டனர்? சிந்துவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வணிகம் மேற்கொண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமேரியா மற்றும் எகிப்துடன். சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள எவற்றின் உருவங்கள் கடவுளாக வழிபடுகின்றனர் என்பதற்கு சான்றாக உள்ளது? சூரியன் மற்றும் பாம்பு உருவங்கள். சிந்துவெளி முத்திரைகளில் உள்ள சூரியன் மற்றும் பாம்பு உருவங்கள் வந்து கடவுளாக வழிபடுகின்றனர் என்பதற்கு சான்றாக உள்ளது. திராவிடர்கள் வாழ்ந்த பகுதிகளாக அறியப்படுபவை. திராவிடர்கள் வாழ்ந்த பகுதிகளாக அறியப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப், சிந்து, பலுச்சிஸ்தான், இதெல்லாம் தான். சிந்துவெளியில் மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் கிடைத்த இடம் மொஹஞ்சதாரோ. சிந்துவெளியில் மைய அரசு இருந்தமைக்கான சான்றுகள் கிடைத்த இடம் எதுனா மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் நிலத்தை இரு வழியாக உழுததற்கான அடையாளங்கள் எங்கு காணப்படுகின்றன? காலிபங்கன்ல சிந்துவெளி மக்கள் வந்து நிலத்தை வந்து இரு வழியாக உழுததற்கான அடையாளங்கள் எங்கு காணப்படுகின்றன? காலிபங்கன்ல. தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அக்னி தலமாக சிவனின் வடிவமாக வணங்கப்படும் இடம் திருவண்ணாமலை. சிந்துவெளியின் மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் யாவை? பல தூண்களை தாங்கும் மன்றம், பொதுக்கூடம். சிந்துவெளி மக்களின் வேளாண்மைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட விலங்கு திமிலுடன் இருக்கும் காளைகள். சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்து முறை சித்திர எழுத்து. இது முக்கியமானது. சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்து முறை எதுனா சித்திர எழுத்து. சிந்துவெளியில் தெருக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும். சிந்துவெளியில் தெருக்கள் வந்து எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்ததுன்னா கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும். அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட எவை சிந்துவெளி மக்கள் வேளாண்மையில் சிறந்து விளங்கின என்பதை வெளிப்படுத்துகின்றது? கலப்பை மற்றும் அரிவாள். இது ரெண்டும் தான் சிந்துவெளி மக்கள் வந்து வேளாண்மையில் சிறந்து விளங்கினர் என்பதை வெளிப்படுத்துகிறது. சிந்துவெளி மக்களின் சித்திர எழுத்து எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது? இடமிருந்து வளமாக ஒரு வரியும் வளமிருந்து இடமாக ஒரு வரியும். சிந்துவெளி மக்களின் சித்திர எழுத்து வந்து எவ்வாறு எழுதப்பட்டுள்ளதுன்னா இடமிருந்து வளமாக ஒரு வரியும் வளமிருந்து இடமாக ஒரு வரியும். பெரிய தெருக்களின் அகலம் 33 அடி. பெரிய தெருக்களின் அகலம் எத்தனை அடி அப்படின்னு கேட்டாங்கன்னா 33 அடி. அதே மாதிரியே சிறிய தெருக்களின் அகலம் கேட்டாங்கன்னா 9லிருந்து 12 அடி வரும். பெரிய தெருக்களின் அகலம் வந்து 33 அடி. சிறிய தெருக்களின் அகலம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 9லிருந்து 12 அடி. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி மக்கள் வீட்டை பாதுகாக்கவும் வேட்டைக்காகவும் பயன்படுத்திய விலங்கு நாய். சிந்துவெளி எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல்தமிழ் எழுத்து கண்டறியப்பட்ட இடங்கள் நேகனூர்பட்டி, ஆலம்பாடி, செத்தவாரை, கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கல். சிந்துவெளி எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல்தமிழ் எழுத்துக்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் எதுனா நேகனூர்பட்டி, ஆலம்பாடி, செத்தவாரை, கீழ்வாலை, குளிர்சுனை, புறக்கல்.
சிறிய தெருக்களின் அகலம் இப்போ தான் பார்த்தோம். பெரிய தெருக்களின் அகலம் கேட்டாங்கன்னா 33 அடி, சிறிய தெருக்களின் அகலம் வந்து 9லேருந்து 12 அடி. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய வீட்டு விலங்குகள் பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, எருது, எருமை, நாய், பன்றி மற்றும் ஒட்டகம். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய வீட்டு விலங்குகள் வந்து பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, எருது, எருமை, நாய், பன்றி, ஒட்டகம். சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து வளர்ச்சி பெற்ற எழுத்துக்கள் வடபிராமி எழுத்துக்கள், தென்பிராமி எழுத்துக்கள். சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து வளர்ச்சி பெற்ற எழுத்துக்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா வடபிராமி எழுத்துக்கள், தென்பிராமி எழுத்துக்கள். எந்த நகரங்களை விஞ்சிய சிறந்த நகர அமைப்பை சிந்துவெளி மக்கள் பெற்றிருந்தனர்? பாபிலோனிய நகரங்களை விஞ்சிய சிறந்த நகர அமைப்பை வந்து சிந்துவெளி மக்கள் பெற்றிருந்தனர். சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு குதிரை. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எதுனா குதிரை. சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்புண்டு என்று நிரூபித்தவர்கள் ஹீராஸ் பாதிரியார், ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன். இந்த 3 பேர் தான் சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட எழுத்துக்களும் நெருங்கிய தொடர்புண்டு என்று நிரூபித்தவர்கள் யார்னா ஹீராஸ் பாதிரியார், ஐராவத மகாதேவன், பாலகிருஷ்ணன். இது ரொம்ப முக்கியமானது. ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் ஊருக்கு புறத்தே அமைக்கப்பட்டிருந்தவை கோட்டை, கொத்தளங்கள். சிந்துவெளி மக்கள் வேட்டையாடிய விலங்குகள் எவை? சிந்துவெளி மக்கள் வேட்டையாடிய விலங்குகள் எதுன்னு கேட்டாங்கன்னா யானை, காண்டாமிருகம், கரடி, மான், சிறுத்தைகள். சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள் தென்பிராமி எழுத்துக்கள். சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சி உடைய எழுத்துக்கள் எவைனா தென்பிராமி எழுத்துக்கள். மேற்கு திசையில் மேடான நிலத்தில் டேஸ் மற்றும் கிழக்கு திசையில் டேஸ் அமைந்திருந்தன. மேற்கு திசையில் மேடான நிலத்தில் எது அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோட்டைகள். அதே மாதிரி கிழக்கு திசையில் என்ன இருந்துச்சுன்னா குடியிருப்புகள். மேற்கு திசையில் கோட்டைகளும் கிழக்கு திசையில் வந்து குடியிருப்புகளும் உள்ளன. பீதான் சரியானது. சிந்துவெளி மக்கள் விலங்குகளின் எவற்றை விற்று வணிகம் செய்தனர்? தோல், முடி மற்றும் எலும்புகளை விற்று வந்து வணிகம் செய்தனர். தென்பிராமி எழுத்துக்கள் உள்ள மணிமண்டபம் கிடைத்த இடம் திருநெல்வேலி. இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. தென்பிராமி எழுத்துக்கள் உள்ள மணிமண்டபம் கிடைத்த இடம் எதுனா திருநெல்வேலி. கட்டிடங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டவை சுட்ட செங்கற்கள். கருவிகள் செய்ய சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகம். கருவிகள் செய்ய சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகம் எதுனா செம்பு மற்றும் வெண்கலம். தென்பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கிடைக்கப்பெற்ற இடம். இது ரொம்ப முக்கியமானது. தென்பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு வந்து கிடைக்கப்பெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீலகிரி. சுவர்களில் செங்கற்களை இணைக்க பயன்படுத்தப்பட்டவை சாந்து. சுவர்களில் செங்கற்களை இணைக்க பயன்படுத்தப்பட்டது எதுனா சாந்து. சிந்துவெளி மக்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய கருவிகள் கோடாரி, ஈட்டி, குத்துவாள், மழு, தண்டு, கவன், அம்பு, வில்லு. இது எல்லாமே தான். சிந்துவெளி மக்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய கருவிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா கோடாரி, ஈட்டி, குத்துவாள், மழு, தண்டு, கவன், அம்பு, வில்லு. நிலத்தை அளக்க சிந்துவெளி மக்கள் எதை பயன்படுத்தினர்? வெண்கல அளவுகோலை. சிந்துவெளியில் உள்ள கட்டிடங்களில் தலை சிறந்தது பொதுக்குளியல் குளம். எங்க இருக்குன்னா மொகஞ்சதாரோல. சிந்துவெளியில் உள்ள கட்டிடங்களில் தலை சிறந்தது எதுனா பொதுக்குளியல் குளம். எங்க இருக்குன்னா மொகஞ்சதாரோல. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகங்கள் யாவை? எந்தெந்த உலோகங்களை பயன்படுத்தினார்கள்னா தங்கம், பித்தளை, வெள்ளி, செம்பு, வெண்கலம். இதில் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை. பயன்படுத்திய உலோகங்கள் கேட்டாங்கன்னா தங்கம், பித்தளை, வெள்ளி, செம்பு, வெண்கலம். சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டு இருந்த உருவங்கள் யாவை? சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டு இருந்த உருவங்கள் எதெல்லாம் இருந்துச்சுன்னா
திமிலுடன் இருக்கும் காளை, எருமை, புலி, காண்டாமிருகம், வெள்ளாடு மற்றும் யானை. இதோட உருவங்கள்லாம் சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. குளத்தின் தரைப்பகுதி நீர் உறிஞ்சாமல் இருக்க பூசப்பட்ட பசை எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீலகிரியில் சிந்துவெளி மக்கள் எதனாலான பாத்திரங்களை பயன்படுத்தினர்? மண்கற்கள், தந்தம், பித்தளை, செம்பாலான பாத்திரங்களை பயன்படுத்தினார்கள். யாருன்னா சிந்துவெளி மக்கள். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ மிகப்பெரிய வணிக தலங்கள். அங்கு ஏற்பட்ட பொருளாதார தேக்க நிலை காரணமாக மக்கள் வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு யார் கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணா ரெட்டி. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ மிகப்பெரிய வணிக தலங்கள். அங்கு ஏற்பட்ட பொருளாதார தேக்க நிலை காரணமாக மக்கள் வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு யார் சொன்னார்னா கிருஷ்ணா ரெட்டி. நீச்சல் குளத்தில் தென்மேற்கு மூலையில் எதன் பயன்பாட்டிற்கு வசதிகள் செய்யப்பட்டு இருந்தன? நீராவிக்கு நீச்சல் குளத்தில் தென்மேற்கு மூலையில் எதன் பயன்பாட்டிற்கு வசதிகள் செய்யப்பட்டு இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீராவிக்கு. சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம் இப்பதான் பார்த்தோம், இரும்புன்னு. நகர வடிவமைப்பிற்கு முன்னோடியாக திகழும் நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம். நகர வடிவமைப்பிற்கு முன்னோடியாக திகழும் நாகரிகம் எதுனா சிந்துவெளி நாகரிகம். குளத்தை சுற்றி எத்தனை பக்கமும் படிக்கட்டுகள் கட்டப்பட்டன? 4 பக்கமும். குளத்தை சுற்றி 4 பக்கமும் படிக்கட்டுகள் கட்டப்பட்டன. சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை, கால்நடை மேய்த்தல், கைவினை பொருட்கள் தயாரித்தல், போர்க்கருவிகள் செய்தல். சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில்கள் வேளாண்மை, கால்நடை மேய்த்தல், கைவினை பொருட்கள் தயாரித்தல், போர்க்கருவிகள் செய்தல். கட்டிடக்கலையில் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துவதன் முன்னோடி சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி மக்கள் தான் கட்டிடக்கலையின் சுட்ட செங்கற்களை பயன்படுத்துவதின் முன்னோடி. சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் இப்பதான் பார்த்தோம், வேளாண்மை. டீட்டெயிலாகவே முன்னாடி பார்த்தோம். வேளாண்மை, கால்நடை மேய்த்தல், கைவினை பொருட்கள் தயாரித்தல், போர்க்கருவிகள் செய்தல். சிந்துவெளி மக்களின் முக்கிய வணிக மையமாக விளங்கியவை ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ. சிந்துவெளி மக்களின் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்தது எதுனா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ. குஜராத் அகமதாபாத் மாவட்டத்தில் லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் எஸ்.ஆர். ராவ். குஜராத் அகமதாபாத் மாவட்டத்தில் லோத்தல் துறைமுகத்தை கண்டறிந்தவர் யார்னா எஸ்.ஆர். ராவ். தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது? ஹரப்பால தானிய களஞ்சியம் ஹரப்பா. பெருங்குளம் மொகஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் வாணிபத்திற்கு பயன்படுத்திய போக்குவரத்து சாதனம் மாட்டு வண்டி. நகரம் மாசடைவதை தடுக்க நகரின் ஒதுக்குப்புறமாக எவை அமைக்கப்பட்டிருந்தன? சுண்ணாம்பு கால்வாய்கள். நகரம் மாசுபடுவதை தடுக்க நகரின் ஒதுக்குப்புறமாக எது அமைக்கப்பட்டிருந்ததுன்னா சுண்ணாம்பு கால்வாய்கள். ஹரப்பாவில் காணப்பட்ட தானிய களஞ்சியத்தின் அளவுகள். ஹரப்பாவில் காணப்பட்ட தானிய களஞ்சியம் எத்தனை அடி நீளம் இருக்கும்னா 168 அடி நீளம். அகலம் 135 அடி அகலம். நீளம் 168 அடி, அகலம் 135 அடி. தென்னிந்திய மொழிகளின் தாய் என அழைக்கப்படுவது சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழியை தான் தென்னிந்திய மொழிகளின் தாய் அப்படின்னு சொல்றாங்க. தானிய களஞ்சியத்தின் சுவர்கள் எவ்வளவு அளவுடையது? முன்னாடி பார்த்தது நீளமும் அகலமும். இதுல தானிய களஞ்சியத்தின் சுவர்கள் எவ்வளவு அளவுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 52 அடி உயரமும் 9 அடி கனமும். 52 அடி உயரமும் 9 அடி கனமும். உலகின் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல். இது எங்க இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில். பெண்கள் அணிந்த அணிகலன்கள் செய்யப்பட்ட உலோகம் தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம். பெண்கள் அணிந்த அணிகலன்கள் எதனால் செய்யப்பட்டதுன்னா தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலத்தால்.
சிந்துவெளி மக்களின் உணவு பழக்கத்தில் இடம்பெற்றவை கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால், இறைச்சி. இதெல்லாம் வந்து சிந்துவெளி மக்களின் உணவு பழக்கத்தில் இடம்பெற்றவை. சிந்துவெளி மக்கள் டேஸ் முதலிய பருப்புகளும் டேஸ் முதலிய பல வகைகளும் பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் பட்டாணி முதலிய பருப்பு வகைகளும் முலாம்பழம் முதலிய பல வகைகளும் பயன்படுத்தினார்கள். சிந்துவெளி மக்கள் பட்டாணி முதலிய பருப்பு வகைகளும் முலாம்பழம் முதலிய பல வகைகளையும் பயன்படுத்தினார்கள். சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் எதனால் ஆனவை? பருத்தி, கம்பளி, நார்பட்டு. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் எதனால் ஆனதுன்னா பருத்தி, கம்பளி, நார்பட்டு. இதோட இந்த பாடம் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஜிஎஸ்க்கு எல்லா லெசனுமே வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு தரலனா அதுக்கான லிங்க் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க.